ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு எக் ஒயிட்டோட ஃபேஸ் மாஸ்க் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு. இது எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதை போட்டுட்டு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் செய்யணுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு. இந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் ஸ்கின் கேர் ரொட்டீன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்னோடய ஃபேஸ் இவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் கடையில் எந்த க்ரீமும் எந்த பவுடரும் வாங்கி நான் யூஸ் பண்ணலை. ஈவன் நான் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இதுவரை நான் ஃபவுண்டேஷன் என்னோடய மேரேஜுக்கு மட்டும்தான் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டைம் தான், அது என்னோடய மேரேஜுக்கு மட்டும்தான். மற்றபடி நான் ஃபவுண்டேஷனே என்னோடய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணதும் கிடையாது, பவுடரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னோடய ஹோம்மேட் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன், டெய்லி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இருக்கிற பிக்மெண்டேஷன் குறையும் அப்படின்ற நம்பிக்கையில் எனக்கு குட்டி குட்டி டாட்ஸ் இருக்குது, பிளாக் டாட்ஸு. அதை சரியாகும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனி அது ஜாஸ்தி ஆகிடக்கூடாதுன்ற பயமும் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் நான் கடையிலேருந்து எதுவுமே வாங்குறது கிடையாது. வீட்டிலையே நான் ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 4-5 கொத்து எடுத்துகிட்டு அதோட லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. கழுகிட்டு நம்ம ஒரு கிளாஸ் 3/4 கிளாஸ் வாட்டரில் அப்படியே நம்ம நல்லா கொதிக்க வச்சு நல்லா 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ் வர்ற அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு சுண்டி கலர் மாதிரி வருதோ அந்த அளவுக்கு நல்லது. நம்ம இதோட தண்ணி மட்டும்தான் எடுக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா கடையில் கருவேப்பிலை பொடி இருந்தது, அதாவது வேப்பிலை பொடி அது இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலேயே மரம் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு 2 டேஸ் நான் காய வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பவுட்ரு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுட்ரு கூட மிக்ஸ் பண்ணி வேப்பிலை பவுட்ரு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் இதையே பச்சை வேப்பிலையே மிக்சியில் அரைச்சி அது கூட நீங்கள் எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா காய வச்சுருக்கேன். நல்லா காய வச்சு இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் வர்ற அந்த பவுடரில் தான் நான் இப்போ இதை எக் ஒயிட்டை மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பவுடர்லேயே ஆட் பண்ணிக்கலாம், பச்சையாக நீங்கள் மிக்சியில் அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃபேஸில் எந்த இன்ஃப்ளமேஷனும், அதாவது பிம்பிள்ஸும் நம்ம ஃபேஸ் ரெட்டிஷ் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே வராது. வர்ற பிம்பிள்ஸை ஸ்டாப் பண்ணும், அதோட பாக்டீரியாலாம் அழிச்சிடும். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், வேப்பிலை அவ்வளோ கசப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். இது பாடி ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே ஃபேஸ் பேக்கு போட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறத என்னோடய கை கால் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிக்குவேன். நல்ல எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்கு. எக் ஒயிட் நல்லா ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும், போஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணும். நல்லா நம்ம இருக்கிறதுக்கு நல்லா யங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்லோ ஏஜிங் ப்ராசஸ் அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும், பிரைட்டனப்பாக இருக்கும். உடனே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கொடுக்கும் நம்மளோட ஃபேஸு. என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். நான் முன்னாடி நிறைய ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் இது சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு, எனக்கு பிடிச்ச ஃபேஸ் பேக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பொங்கல் டைம்ன்றனால ஒரு 2-3 டேஸாக நான் ஃபேஸ் மாஸ்க்கே யூஸ் பண்ணலை, ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணலை, வீடியோஸும் போடலை. ஏன்னா எனக்கு ஒர்க் நிறைய இருந்தது, அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஓகே, நானாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ஃபேஸை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தின் லேயர் தான், ஏன்னா நம்ம எக் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு தின் லேயர் தான் வரும், ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி வராது. பட் நம்ம இந்த பீட் பண்ணதுனால இது நல்லா நம்ம ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகி நல்லா ஒரு டைட்டாகும். ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும், நல்லா ஸ்கின்னை டைட்டன் பண்ணும், ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். அதனால் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள்.
ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும், நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். இதை எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க நம்மளை வேப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற பேக்டீரியல் இன்ஃப்ளமேஷன்ஸ் இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணும், வராமல் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் எதுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இதெல்லாம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி உடனே அப்படியே காமிச்சிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்லாமல், அதனால தான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதை ட்ரை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஃபேஸ் காமிக்கிறேன். நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஃபேஸு, சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து வேப்பிலை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வேப்பிலை பவுடர் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் பாயில் பண்ணி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ என்னோடய ஸ்கின் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நான் வந்து ரெகுலராக எனக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு தோணும்போது 2 days ஒன்ஸ் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப டைம் ஆகும். அதை யாரும் உணர மாட்டேறீங்க. ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணிவிட்டு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உடனே ஃபீல் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சி வேணும். இன்னொரு விஷயம், நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணால் ஒரு 10% தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் இதனால் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஆனால் அதனால் எந்த நெகட்டிவும் நடக்காது. நமக்கு ஐயோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுனால என்னோடய ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம இதில் சொல்ல மாட்டோம். நெகட்டிவாக எதுவும் நடக்காது, நடந்தால் பாசிட்டிவாக நடக்கும். அதனால் எல்லோரும் வந்து இந்த மாதிரி கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட் போனாலும் நம்மளோட ஃபேஸ் வந்து க்ளோ மாறவே இல்லை. இந்த எக் ஒயிட்டில் வந்து ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராது, எக்கோட ஸ்மெல் எதுவும் இருக்காது. எக் ஒயிட் மட்டும் எடுத்துருக்கிறதுனால நான் அப்ளை பண்ணிட்டேன். எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது. இது ஒரு 10 to 15 minutes விட்டாலே நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு நம்ம பீல் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்லா ட்ரை ஆகிடும். அப்படியே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை ஆக விடுறேன். நான் வந்து பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கை கால் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்குவேன். இப்போ நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு விடுங்க. விட்டுட்டு மறுபடியும் வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபில்டர் காஃபி பவுடர், அதாவது சாஃப்டாக இருக்கிறதுல கொஞ்சம் குறப்பாக இருக்கும், அந்த ஃபில்டர் காஃபி பவுட்ரு வச்சு ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு மைல்டாக மசாஜ் கொடுத்தா டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை நல்ல ஒரு சாஃப்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோவாக ஒரு ஷைனிங்காக நம்மளோட ஃபேஸ் காமிக்கும். நம்ம ஃபேஸ் பேக் போட்டதோட ரிசல்ட்ஸ் வந்து இந்த ஸ்க்ரப் பண்ணும்போது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். நம்மளோட ஸ்கின் டோன் மாறி வரும். நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2-3 minutes அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணால் போதும். மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், ஓவர் ரப் பண்ணாமல் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குன்னு. என்னோடய மூக்கு, நான் எப்போதுமே நான் ஏதாவது ஃபேஸ் பேக் போட்டேன்னா என்னோடய மூக்கும் என்னோடய சீக்ஸ் எல்லாம் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் இடையில ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே இருப்பேன். இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்கு. நான் இதை வந்து இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நான் டோனருக்காக ரோஸ் வாட்டர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டேப் பண்ணிவிட்டு நான் வந்து மாய்ஸ்சரைசருக்காக ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக்கு போட்டாலும் ஆலோவேரா ஜெல்லு, சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணுங்கள். டே டைமாக இருந்தால், நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், மாய்ஸ்சராக வச்சுக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது. நான் வந்து ஆலோவேரா ஜெல் தான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை யூஸ் பண்ணும்போது அப்படியே ஃபேஸ் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லைட்டாக எடுத்து ஒரு 2 ட்ராப் எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் அப்ளை பண்ணிவிட்டேன். என்னோடய ஃபேஸ் நல்ல க்ளோவாக ஸ்கின் டோன் மாதிரி வருது. பார்க்குற எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, ஸ்கின் டோன் நல்ல சூப்பராக இருக்குது, நல்ல அழகாக இருக்கீங்க, எப்படி இப்படி ஈவனாக கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை, see you. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். டாட்டா.